கூலி ஒரு மிகப்பெரிய அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய ஓப்பனிங் வரப்போகுது. அது ஓவர்சீஸ்ல யுஎஸ்ஏவா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், ஏன் ரெஸ்ட் ஆஃப் இந்தியால கூட பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். இது இல்லாம நிறைய படங்களோட வசூல பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன். இதுதான் அந்த ஃப்ரேம். இது நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. இது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாருக் கான் அவர்கள் நடித்த ஓம் சாந்தி ஓம் அப்படிங்கிற படத்துல வரக்கூடிய ஒரு பாட்டு தான். ரீசெண்டா கூட இந்த பாட்டுல வரக்கூடிய அந்த மியூசிக் வந்து பயங்கர ட்ரெண்டா, அந்த மஞ்சள் தூளை வந்து அந்த தண்ணியில போட்டு கீழே லைட்டை வச்சு ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ்ல அது ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருந்தது. அது இந்த பாட்டுல வரக்கூடிய அந்த மியூசிக் தான். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகமது ஆதில், ரஹீம் முகமது, ஃப்ரீ டுட்டோரிங் ஃபார் லோவர் மேக்ஸ் அப்படிங்கிறவர், அப்புறம் ப்ளூ நாட், ஜி.கே. வாசன் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. நீங்க எத்தனை பேர் கூலி படத்துக்கு புக் பண்ணிருக்கீங்க, எந்த ஷோ புக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. கூலி இல்லாம வார் 2 புக் பண்ணிருந்தீங்க, வார் 2மே நான் பார்க்க போறேன் அப்படின்னா அதையுமே கமெண்ட்ல போடுங்க. நிறைய பேர் 2 படமுமே பார்ப்பாங்க. ஸோ அதுல நீங்க வந்து கூலி பார்க்க போறீங்களா, வார் பார்க்க போறீங்களா, இல்ல 2மே பார்க்க போறீங்களாங்கிறத கமெண்ட்ல போடுங்க. த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இந்த படத்தோட நேத்து 17வது நாள் வசூல் ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவில் 1,19,00,000. டோட்டலா இந்தியாவில் இந்த படம் 43,87,00,000. உலகம் முழுக்க இந்த படம் 434.4 மில்லியன் US டாலர்ஸ், 3,800 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. அப்புறம் வெப்பன்ஸ் அப்படிங்கிற படம் டே 17 இந்தியாவில் 1,45,00,000. டோட்டலா இந்தியாவில் மட்டுமே 3,59,00,000. 70 மில்லியன் US டாலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 610 கோடி கிட்ட வருது. இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப கம்மி தான். இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட்லேயே இந்த படம் ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்துருச்சு. அப்புறம் சையாரா திரைப்படத்தோட டே 24 இந்தியாவில் 6,55,00,000, உலகம் முழுக்க 8,15,00,000. 384,54,00,000 இந்தியாலையும், 531,74,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 60 கோடி பட்ஜெட். தடாக் 2 இந்த படத்தோட டே 10 இந்தியாவில் வந்து 2,15,00,000, உலகம் முழுக்க 2,40,00,000. 27,58,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 55 கோடி பட்ஜெட். சன் ஆஃப் சர்தார் 2 இந்த படத்தோட டே 10 இந்தியாவில் வந்து 4,55,00,000, உலகம் முழுக்க 5 கோடி. டோட்டலா 59,24,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 150 கோடி பட்ஜெட். சூ ஃப்ரம் சோ நேற்று ஒரு சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. டே 17 கர்நாடகாவில் 5,15,00,000, உலகம் முழுக்க 7 கோடி. 69,92,00,000 கர்நாடகாலையும், 84,18,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய ஹிட். பார்த்துக்கோங்க, வெறும் 5 கோடி பட்ஜெட். ஆனால் இப்போ பாருங்க 80 கோடிக்கு மேலே வசூல் வாரி குடிச்சிருக்கு. 100 கோடி கன்ஃபார்மாக எடுக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு இது கன்னட இண்டஸ்ட்ரியிலே ஒரு முக்கியமான வெற்றி திரைப்படம். எப்படி வந்து நம்ம காந்தாராவை சொல்றோமோ, எப்படி வந்து நம்ம வந்து கேஜிஎஃப் சொல்றோமோ, அந்த மாதிரி ஒரு வெற்றி படம். ஒரு 1000 கோடி அப்படிங்கிறது போல. ஆனா நீங்க கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்க அப்படின்னா, இப்ப கேஜிஎஃப் 2 ஒரு 100 கோடி, அது ஒரு 1000 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்குன்னா, கிட்டத்தட்ட அதுக்கு நிகரான ஒரு வெற்றி திரைப்படம் தானே இது. அதுக்கும் ஆவரேஜ் பர்சன்டேஜ் வச்சு பாத்தீங்கன்னா அதுக்கும் மேல போயிடும். மகாவதார் நரசிம்மா இந்த படமே நேற்று சரியான கலெக்ஷன். டே 17 இந்தியாவில் 26,35,00,000, உலகம் முழுக்க 30 கோடி. 192 கோடி இந்தியாவில் மட்டுமே வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 200 கோடியை கடந்துருச்சு. 206 கோடியே 47,00,000, 20 கோடி பட்ஜெட். ஒரு பெரிய வசூலை வாரி குவிச்சிரு. மிகப்பெரிய ஹிட்டுங்க. ரீசெண்ட் டைம்ல சென்சேஷனல் ஹிட் அப்படிங்கிறது, அதாவது நார்மல் ஹிட்டே கிடையாது, ஹிட்டானா பெரிய சென்சேஷனல் ஹிட். அது சூ ஃப்ரம் சோவா இருக்கட்டும், சையாராவா இருக்கட்டும், மகாவதார் நரசிம்மாவா இருக்கட்டும், என் தலைவன் தலைவி கூட கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு வெற்றி படம் தான். அப்புறம் சுமதி வளவு அப்படிங்கிற படம் டே 10 கேரளால 2,15,00,000, உலகம் முழுக்க 2,85,00,000. கேரளால மட்டுமே 12,25,00,000, உலகம் முழுக்க 17,34,00,000. 5 கோடி பட்ஜெட். இந்த படமே வசூல் ரீதியா பெரிய ஹிட். அப்புறம் விஜய் தேவர்கொண்டா அவர்களோட கிங்டம் திரைப்படம் டே 11 ஆந்திரா தெலுங்கானால 1 கோடி, உலகம் முழுக்க 1,30,00,000. டோட்டலா 48,11,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 80,45,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 130 கோடி பட்ஜெட். இன்னும் இந்த படம் குறைஞ்சது ஒரு 20 கோடி வசூல் பண்ணாதான் இந்த படம் பிரேக் ஈவனுக்கு சான்ஸே இருக்கு. அப்படி பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா இன்னைக்கெல்லாம் ரொம்ப கம்மியா தான் வரப்போகுது, லட்சங்கள்ல தான் வரப்போகுது. ஒரு 50 லட்சம் வேர்ல்டு வைடு வந்தாலே பெரிய விஷயம். மாரிசன் திரைப்படத்தோட டே 17 தமிழ்நாட்டில் 19 லட்சம், உலகம் முழுக்க 20 லட்சம். டோட்டலா 7,18,00,000 தமிழ்நாட்டிலையும், 8,21,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 97% கிட்ட இப்போதைக்கு இந்த படம் ரெக்கவர் ஆயிருக்கு. பார்ப்போம் நாளைக்கு இந்த படம் எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ண போகுது, அதாவது மண்டே இந்த படம் எந்த அளவுக்கு ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஹவுஸ்மேட்ஸ் இந்த படத்தோட டே 10 தமிழ்நாட்டில் 28 லட்சம், உலகம் முழுக்க 30 லட்சம்.
டோட்டலா 2,38,00,000 தமிழ்நாட்டிலையும் 2,52,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 4 கோடி பட்ஜெட். அப்புறம் விஜய் சேதுபதி அவர்களோட தலைவன் தலைவி திரைப்படம் நேத்து ஞாயிற்றுக்கிழமை 17வது நாள் தமிழ்நாட்டில் 2,78,00,000 உலகம் முழுக்க 3 கோடி. ஸோ டோட்டலா 62,70,00,000 தமிழ்நாட்டிலையும் 89,75,00,000 உலகம் முழுக்க 25 கோடி பட்ஜெட். சூப்பர் கலெக்ஷன் இந்த படம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. வசூல் ரீதியா ஆல்ரெடி இந்த படம் ஒரு பெரிய ஹிட். இன்னும் ஒரு 10 கோடி கிட்ட தேவைப்படுது. ஸோ அது பார்ப்போம் கூலி வரத்துக்குள்ள எவ்வளவு கலெக்ட் பண்ண போகுது அப்படிங்கறத. அப்புறம் வார் 2. ஸோ ரித்திக் ரோஷன், ஜூனியர் என்டிஆர் அவர்களோட நடிப்புல ஸ்பை யூனிவர்ஸ்ல வரக்கூடிய படம். ஆல்ரெடி வார் 1 ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். வார் 2 ரிலீஸ் ஆகுது, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனாலும் நம்ம கூலியோட கம்பேர் பண்ணும்போது அட்வான்ஸ் புக்கிங் கம்மியா தான் இருக்கு. யுஎஸ்ஏல மட்டுமே இது வந்து $485K, 4,25,00,000. ஓவர்சீஸ்ல டோட்டலாவே ஓவர்சீஸ் முழுக்க இந்த படம் $740K, 6,91,00,000. இந்தியாவில் மட்டும் இந்த படம் 6,21,00,000 அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா 13,12,00,000. ஸோ பார்ப்போம் ஓப்பனிங் டே எந்த அளவுக்கு கலெக்ஷன் வரப்போகுதுன்னு. ஸோ வார் 2 ஓப்பனிங் டே எவ்வளவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. எனக்கு தெரிஞ்சு ஹிந்தி பெட்ல இந்த படம் தான் வந்து டாமினேட் பண்ண போகுது கூலியை விட. ஆனா ஓவராலா இந்தியாவோ ஓவர்சீஸா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா கூலி தான் டே 1 அதிகமா வரப்போகுது. ஸோ வார் 2 எவ்வளவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. கூலி படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் ஓவர்சீஸ் கலெக்ஷன் ப்ரீசேல் யுஎஸ்ஏல மட்டுமே $1.69 மில்லியன், 14,81,00,000. கனடால $435K, $3,81,00,000. யூகேல $385K பவுண்ட்ஸ், 4,53,00,000. ஆஸ்திரேலியால $425K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், $2,42,00,000. ஜெர்மனில $76K ஈரோ, 78,00,000. மலேசியால 1.48 மில்லியன் மலேசியன் ரிங்கிட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 3,06,00,000. கல்ஃப் கண்ட்ரீஸ்ல $650K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 5,69,00,000. இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல $465K, இது வந்து 4,07,00,000. ஸோ டோட்டலா $4.46 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 39,17,00,000. இன்னும் ஒரு 3 நாள் டைம் இருக்கு. ஓவர்சீஸ்ல எந்த அளவுக்கு ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் வரப்போகுது, டே 1 எவ்வளோ கன்வெர்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் கூலி அட்வான்ஸ் புக்கிங் வேர்ல்டு வைடு எவ்வளோ, தமிழ்நாட்டில் கேரளாவில் எல்லா இடத்துலையும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரையும் இந்த படம் தமிழ்நாட்டில் 12,25,00,000 புக் ஆயிருக்கு. கர்நாடகாவில் 4,10,00,000, கேரளாவில் 5,55,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3,75,00,000, 39,17,00,000, ஓவர்சீஸ் 64,82,00,000. இந்த படம் வந்து இப்போ ரிலீஸ்க்கு 3 நாளைக்கு முன்னாடியே டே 1க்காக கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு. கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 65 crore வச்சுக்கோங்களேன். ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் வரப்போகுது. அது எவ்வளோ வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இது தமிழ்நாட்டில் ஒரு சரியான ஓப்பனிங் வரப்போகுது. அப்புறம் கர்நாடகாலேயும் சரியான ஓப்பனிங் வரப்போகுது. கேரளால ஒரு மிகப்பெரிய அட்வான்ஸ் புக்கிங் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு லியோ, எம்புரான், அதுக்கடுத்தது இதுதான் மிகப்பெரிய அட்வான்ஸ் புக்கிங் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஹிந்தி பெல்ட்ல ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. பார்ப்போம் ஹிந்தி பெல்ட்ல ஒரு பெரிய ஓப்பனிங் வரப்போகுதுன்னு நம்பலாம். ஸோ டே 1 எனக்கு தெரிஞ்சு 100+ நம்ம சொன்னோம், 120, 30 கூட தாண்டி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி லியோவோட கலெக்ஷனை பிரேக் பண்ண போதாங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் அட்வான்ஸ் புக்கிங் ஓவர்சீஸ் இதெல்லாம் பார்க்கும்போது லியோவோட நிறைய இடத்துல தாண்டி சில டெரிட்டரிஸ்ல போயிருக்கு. ஸோ இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் டே 1 எவ்வளோ கலெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்புறம் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான படத்தை பார்க்க போறோம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய வெற்றி திரைப்படங்கள் அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கும் போது அதுல கண்டிப்பா இந்த படம் இருக்கும். கதார் 2 அப்படிங்கிற படம் 2023ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சது, மிகப்பெரிய ஹிட். அதாவது இது ஒரு 300 கோடி 400 கோடி பட்ஜெட் படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 80 கோடி பட்ஜெட் தான். இந்த படத்தோட இந்தியா கலெக்ஷன் மட்டுமே 622 கோடி 50,00,000. ஓவர்சீஸ்ல ஒரு 63 கோடி 50,00,000. உலகம் முழுக்க 686 கோடி வசூல் பண்ணியிருக்கு. 340 கோடிக்கு மேல ஷேர் வந்து பயங்கர ஹிட்டுங்க. மிகப்பெரிய பிளாக் பஸ்டர், ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது சன்னி டியோல் பல வருஷம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கோட வந்தாரு. மிகப்பெரிய தாறுமாறு ஹிட், அதிரி புதிரி ஹிட் அப்படின்னு சொல்லலாம். சாதாரண ஹிட்டோட எல்லாம் வரல. அதுவும் பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் எவ்வளோ வருஷம் வித்தியாசம், 20 வருஷத்துக்கு மேல அந்த 2 படத்துக்கும் அவ்வளோ டைம் கேப் இருக்குது. ஆனாலுமே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட், எத்தனை பேர் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு 1500 சப்ஸ்கிரைபர் கிட்ட தான் தேவைப்படுது. அதை பண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரியே தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதை பண்ணிக்கோங்க. நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க கிட்ட தான் அதை கேட்குறேன். அது உரிமை எடுத்து தான் கேட்குறேன். ஸோ பண்ணுங்க. அந்த ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் தான் உங்ககிட்ட என்னால் கேட்க முடியும். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.